ரயில்வே லோகோ பைலட் உள்ளிட்டவர்களுக்கு அலவன்ஸ் நிறுத்தப்பட்டதை கண்டித்து மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம். எஸ்ஆர்எம்யூ துணை பொதுச் செயலாளர் பேட்டி. எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் ரயில்வேயில் பணிபுரியும் லோகோ பைலட் கார்ட்ஸ் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்படும் கிலோமீட்டர் அலவன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அலவன்ஸ்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதை நிதி நிலையை காரணம் காட்டி ரயில்வே துறை அந்த அலவன்ஸ்களை நிறுத்தியுள்ளது. இதனை அடுத்து எஸ்ஆர்எம்யூ நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அதில் கிலோமீட்டர் அலவன்ஸ் மட்டும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற அலவன்ஸ்களையும் உடனடியாக நிறுத்தாமல் வழங்க வேண்டும். இதனை வலியுறுத்தி வர மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளோம். ரயில்வே துறை என்பது சேவையுடன் வழங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம். இது லாபத்தையும் தரும் நிறுவனம். ஆனால் நிதி நிலையை காரணம் காட்டி அலவன்ஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே ரயில்வே துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும் நிலையில் தற்போது ரயில்வே ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு இடையே பணியாற்றி வருகின்றனர். இந்த சூழலில் அவர்களுக்கான அலவன்ஸை நிறுத்தாமல் முறையாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பளத்துடன் வரக்கூடிய கிலோமீட்டர் அலவன்ஸ், அதாவது மைலேஜ்னு சொல்லுவாங்க. அதே போல் என்டிஏ, ஓடி அலவன்ஸ், ஓடிஏ, டிஏடிஏ, என்ஹெச்ஏ, ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ்னு சொல்லி ட்ராக் மெயின்டெனர் மற்றும் கேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய ஆபத்தை கருதி கொடுக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸு, ஸ்பெஷல் கேட் அலவன்ஸ், கண்ட்ரோலருக்கு கொடுக்கக்கூடிய கண்ட்ரோலர் ஸ்பெஷல் அலவன்ஸ், பேஷண்ட் கேர் அலவன்ஸ், மருத்துவமனையிலே கொடுக்கக்கூடிய நர்ஸுகளுக்கும் பேஷண்ட் கேரை செலுத்துவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பேஷண்ட் கேர் அலவன்ஸ், நர்சிங் அலவன்ஸ் போன்ற அனைத்து அலவன்ஸையும் இப்பொழுது இந்த ஒன்றிய அரசு இந்த மாதமும் அடுத்த மாதமும் நிறுத்துவதாக தகவல் வந்து அதற்கான பில்லு கூட இப்போ தயாரிச்சுன்னு நாங்கள் எங்களுக்கு கேள்விப்பட்டு இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். இது நாள்தோறும் மணிக்கணக்காக வாரந்தோறும் பிறகு இந்த அலவுன்ஸ் எல்லாம் கொடுக்கிற வரை தொடர் போராட்டமாக, ஏன் இதற்கு மசியாவிட்டால் இந்த ஒன்றிய அரசு இறங்கி வராவிட்டால் இது கூடிய விரைவிலே முன்னறிவிப்போடு கூடிய ரயில் நிறுத்த போராட்டமாக இது மாறும்.